வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற பிரார்த்தனை என்பது என்ன அப்படின்றதுக்குண்டான அழகான விளக்கத்தை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம். ஓஷோ சில குறிப்புகளை கொடுக்கிறார். பிரார்த்தனையினுடைய அடித்தளம் எவ்வாறு இருக்கிறது, அதை எவ்வாறு உணர்ந்து அந்த பிரார்த்தனை என்பது மலர வேண்டும் அப்படின்றதுக்கு உண்டான குறிப்பு கொடுக்கிறார். இந்த செய்தி ஒரு பக்தியின் மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த இடத்துல தான் பிரார்த்தனை வழிபாடு என்பது துவங்குகிறது. அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய சொற்பொழிவை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு, சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். இதுதான் உண்மையான பிரார்த்தனை. ஒரு சுஃபி ஞானி மசூதிக்கு தினமும் வருவார். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மௌனமாக வெகு நேரம் அங்கேயே நின்று இருப்பார். இப்படி பல வருடங்கள் கழிந்தன. பார்த்தவர்களுக்கு இவர் என்னதான் செய்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்துவிட்டது. ஒருவர் கேட்டே விட்டார், நீங்கள் எதுவுமே சொல்வதில்லை, உங்கள் உதடு அசைவதை கூட நாங்கள் பார்த்தது இல்லை, மனதிற்குள்ளே கூட ஒன்றும் சொல்கிறபடி தெரியவில்லை, அப்படியே பாறை மாதிரி நிற்கிறீர்கள், என்ன விதமான பிரார்த்தனை இது? அவர் ஒரு கதை சொன்னார். ஒரு பிச்சைக்காரன் ஒரு அரண்மனைக்கு முன்னால் நின்றிருந்தான். பேரரசர் வெளியே வந்தார். அவனை பார்த்தார். என்ன வேண்டும் உனக்கு, என்ன வேண்டுமோ கேள் என்றார். அந்த பிச்சைக்காரன் சொன்னான், என்னை பார்த்ததும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கேட்பதால் என்ன பயன் இருக்கப் போகிறது? என்னை பார், குளிரில் ஆடையின்றி இருக்கிறேன், நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயிற்றை பார், முதுகோடு ஒட்டி போயிருக்கிறது. என் கைகளை பார், சதையே இல்லை, எலும்புக்கூடாக நிற்கிறேன். அப்படியும் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாய்? என்னுடைய தோற்றத்தை போதாதா? எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல. அரசன் பயந்து நடுங்கி போனான். அவர் சொன்னது சரியாகவே இருந்தது. அவருக்கு தேவையானவற்றை கொடுத்து அனுப்பினான். சுஃபி ஞானி தொடர்ந்தார், நான் எதையும் வேண்டுவதில்லை, எந்த மந்திரத்தையும் உச்சரிப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்திடம் நான் என்ன சொல்ல இருக்கிறது? என்ன துயரத்தில் நான் இருக்கிறேன் என்பது அதற்கு தெரியாதா என்ன? நான் சொல்லித்தான் இறைவனுக்கு தெரிய வேண்டுமா? வாய்வழிக்க சொல்லத்தான் வேண்டுமா? என் தோற்றத்தை பார்த்து இறைநிலை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இறைநிலையிடம் கேட்டும் என்ன பயன்? என்னுடைய நிலைமை, என்னுடைய தோற்றத்தை, என்னுடைய உள்ளத்தை நன்றாக தெரிந்திருக்கும் அவரிடம் கேட்பதினால் என்ன பயன்? அப்படியானால் அது பயனற்று போய்விடும். என்னுடைய தோற்றத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய மொழியை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய பிரார்த்தனை மௌனமானது, கேட்கப்படாதது என் கேள்வி. ஆசை இல்லாதது என் ஆசை. அதுதான் நான் ஒட்டுமொத்த ஜீவிதம். இதுதான் அடிப்படையானது. இதுதான் அஸ்திவாரம். இதுதான் புரட்சிகரமானது. இதன் வேரிலிருந்து வருவதுதான் உண்மையான பிரார்த்தனை. மௌனமே உண்மையான பிரார்த்தனை. பிரார்த்தனையை பற்றி ஓஷோனுடைய அழகான விளக்கத்தை நம்ம கேட்டோம். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.